ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலாக ஒரு மினி டிஃபன் செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து பூரி, பொங்கல், வடை, இட்லி, அப்புறம் வந்து கேசரி சேர்ப்பேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேசரி செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3-4 ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கலாம். ஆயில் வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரவையை இதில் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு ஒரு 3 கப்ஸ் இல்லைனா வந்து 3.5 கப்ஸ் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து நல்லா தளத்தெல்லாம் நல்லாயிருக்கும் கேசரி. இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், வேணா சேர்த்துக்கோங்க. இது வந்து ஹாட் வாட்டரு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வெந்தவொடனே சுகர் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கப்பு ரவைக்கு 1.5 கப்பு வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். வேணால் நீங்கள் கூட இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1.25 கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். கீ வேணால் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஏலக்காவை சேர்த்துடலாம். கொஞ்சம் கீ வேணால் விட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரியை சேர்த்துக்குவோம், திராட்சை சேர்த்துக்குவோம். பொங்கல் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் வந்து கீ விட்டுக்கலாம். பொங்கல் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, பொங்கலில் சேர்த்துருவோம். இப்போ வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருவோம். சாம்பார் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி, தோசை, அதுக்கப்புறம் வடை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி விட்டு சாம்பார் வச்சுக்கலாம். இதில் வந்து தனியா, வரமிளகாய், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, சீரகம், வெந்தயம் இதை நம்ம வறுத்து அரைச்சிட்டு சாம்பார் வெங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். காய்கறி இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், ஆயில் விட்டு கடுகு, வெந்தயம் தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, சேர்த்துக்கலாம். சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் வாட்டர், புளி கரைசல் சேர்த்துருங்க. பருப்பை சேர்த்துருங்க. இப்போ அரைச்சி விழுத சேர்த்துடுவோம். தேங்காய் அரைச்சி விட்டுக்கோங்க. வடை போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பூரி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தோசை. பூரிக்கு மசாலாலாம் செஞ்சுட்டேன் நான். மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகு, சீரகம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூரி போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் தோசை விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பூரி போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து தோசை விட்டுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக மினி டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து கேசரி, அதுக்கப்புறமா வந்து பொங்கல், சாம்பார், வடை, பூரி, மசாலா, தோசை, இட்லி, சட்னி, சாம்பார். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக ஹோட்டல் ஸ்டைலில் சர்வ் பண்ணியாச்சு. பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பர் அருமையாக மினி டிஃபன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.